அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, இந்த இறுதி வாரம் எப்படி அமைய போகிறது, ஜூலை இறுதி வாரத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன, புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் வலுவாக அமைய போகின்றன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கின்றன. பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பும் சாதகமான சூழலில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வாரத்தில் பல்வேறு வகையில புதிய வாய்ப்பு நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பல வகையில தைரியமும் நம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் துணிச்சலுடன் பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் விளம்பரகராருங்க மோட்சக்காரகரான கேது. அது மட்டுமல்லாது இந்த வாரத்தில் செவ்வாய் பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி என கிரகநிலைகளில் அடுத்தடுத்து அதிரடியான மாறுதல்கள் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உருவாகிறது. ஏனென்றால் சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே வளர்பிறை சந்திரனாக வலம் பெற போகிறார். சந்திரன் 4ஆம் இடத்திலிருந்து 5, 6 ஆகிய இடங்களிலும் வலம் பெறுவதால் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருவதோடு பல நல்ல வெற்றி வாய்ப்புக்கான சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதியாக இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வாரத்தில் செல்வ செழிப்பு உயரக்கூடிய வகையிலும் நீங்கள் நினைக்கக்கூடிய பல காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய வகையிலும் பல சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும். அதே சமயம் எதிர்மறையான சிந்தனையுடன் பல பணிகளை அணுகும் போது சற்று காலதாமதம் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் முன்னேற்றம் பெற வேண்டும் என்றால் நேர்மறையான சிந்தனையுடன் அனைத்து வகையான பணிகளையும் அணுகுங்கள். நிச்சயமாக வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு அமைவதோடு மட்டுமல்லாது புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் முழு சுபகிரகமான குரு பகவான் முழுமையாக வலம் வருகிறார். இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குரு பகவான் வெற்றிக்கு உரித்தான 3இல் இருப்பதால் பல பணிகளில் அலைச்சல், சிரமம் ஏற்பட்டாலும் கூட வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். சின்ன சின்ன தடங்கல்கள், சின்ன சின்ன சறுக்கல்கள் ஏற்பட்டாலும் கூட நீங்கள் எதிர்பாராத வகையில் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை சிறப்பாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது பல சகாயமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். பிறரை நம்பி முதலீடு செய்து ஏமாந்த சூழலில் அவற்றை மீட்கக்கூடிய வகையில் நல்ல செய்தி இந்த தருணத்தில் உங்களுக்கு நிச்சயமாக தேடி வரப்போகிறது. மற்றவர்களை நம்பி முதலீடு செய்து மிக பெரிய அளவில் ஏமாற்றத்தில் பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லாமல் அந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற மன வருத்தத்தில் இருந்த உங்களுக்கு அதில் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது என்பதை குரு பகவான் வெற்றிக்கு உரித்தான 3இல் வலுவாக சஞ்சரிப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது சனி ராகுவுடன் இணைந்து மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய 11இல் வலம் வருகிறார். சனி பகவான் லாபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது அங்கு வக்ரகதியில் திரும்பி ராகுவோடு இணைந்து பயணிக்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தொழில், வியாபாரம், உத்தியோகம் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான மாறுதலை சந்திக்க முடியும். லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது ஜென்மராசி 5, 8 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் எப்படி மாறுதல் ஏற்படுகிறதோ அதே போன்று சனி பகவான் ஜென்மராசி 5, 8 ஆகிய இடங்களை பார்ப்பதால் பல அதிரடியான மாற்றம் உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல தொல்லைகள் நீங்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் நிச்சயமாக இனிதே கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு. ராசியின் நீட்சி அதிபதியான சனி இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் சனி பகவானினுடைய பார்வை பதிவதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும். ஏனென்றால் அவர் நீர்
நீதி தவறாத, நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறார். எனவே பல்வேறு வகையான சிரமங்களை விளக்கக்கூடிய வகையில் பல விழாக்களை இந்த தருணத்தில் நடத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் பல வாய்ப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. ஊர் மாறுதல், இடம் மாறுதல் என எதிர்பாராத மாற்றங்கள் வந்தாலும் கூட அந்த மாற்றங்கள் உங்களது முன்னேற்றத்திற்கு உறுதியாகவே வழிவகை செய்ய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் வீண் விரய செலவுகளை அஷ்டமத்தை பார்க்கக்கூடிய சனியின் அமைப்பால் கட்டுப்படுத்துவதோடு முதலீடுகளை உயர்த்துவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக மேசராசிக்காரர்களுக்கு சனி மற்றும் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய ராகுவும் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் கொடுப்பதில் இந்த இரு கிரகங்களுமே மிக பெரிய அளவில் வல்லமை பெற்ற கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் சனி ராகு இணைந்து லாபத்தை வலுப்படுத்தும் தருணம் அற்புதமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. எனவே மேசராசிக்காரர்கள் சரியாக இந்த தருணத்தை நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மோட்சக்காரகரான கேது பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் வலம் பெறுகிறாருங்க. ஐயமின்றி பல பணிகளை மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக இந்த வாரத்தின் இறுதியில் 6ஆம் இடமான ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6இல் அமர்கிறாருங்க. பொதுவாகவே ராசியின் அதிபதியான செவ்வாய் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது யோகஸ்தானமாகிய 6இல் அமர்வதால் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக அமையும். தொழில் வியாபார ரீதியாக புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சுபகாரிய பேச்சுகள் கைகூடும். உடன் பிறந்தவர்களிடம் ஏற்பட்ட மன வருத்தம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். விலகி சென்ற உறவுகள் உங்களை புரிந்து கொண்டு மீண்டும் இணைவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. பிள்ளைகளின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முயற்சியில் மிக சிறப்பான வெற்றி உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களுடைய முயற்சியில் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாக மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது என்பதை ராசியின் அதிபதியான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளிலும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கைகூட போகிறது. மேலும் இந்த வேளையில் சுக்கிரன் மிகவும் வலுவாக 2இல் ஆட்சி பலம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது இந்த வாரத்தின் பிற்பகுதியில தைரியத்தில் நுழைகிறார். குருவுடன் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே சகாயஸ்தானத்திற்கு சுக்கிரன் வரக்கூடிய இந்த வேளை பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அதில் இருக்கக்கூடிய தடைகள் உறுதியாகவே படிப்படியாக நீங்குவதற்கான யோகம் கிடைக்கிறது. உயர் அதிகாரிகளின் பழக்க வழக்கத்தால் உத்தியோகத்தில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த வேளையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது. கடுமையாக முயற்சி செய்தும் முடிக்க முடியாத காரியங்களை இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நுணுக்கங்களை மேற்கொண்டு எளிதில் முடிப்பதற்கான சந்தர்ப்பத்தை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு அசூர வளர்ச்சி காணக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பஞ்சாயத்துகள் இந்த தருணத்தில் சிறப்பாக பண வரவு திருப்திகரமாக அமையக்கூடிய வகையில் சரி செய்யக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் அமைகிறது. பங்கீடுகள் சரியான முறையில் பிரித்து கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கிறது. முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் சுகஸ்தானத்தில் வலம் பெறுவதால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக கவனத்துடன் இருக்க வேண்டும். அவர் சுகஸ்தானத்தில் இருப்பதால் எந்த ஒரு பணியையும் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று மேற்கொள்வதை உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் தவிர்ப்பது நல்லதாக அமையும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறார். வித்யாகாரகரான புதன் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் விளம்பெறுகிறாருங்க. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் மிக விரைவாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான நல்ல யோகம் நிறைவாகவே கிடைக்கிறது. எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும்
சந்தர்ப்பங்களும் வித்யாக்காரகரான புதனின் அமைப்பால் இந்த வேளையில் எளிதில் நிறைவேறும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது. சந்திரனும் வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள துர்கை அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும்.